இன்றைக்கு ஒருவேளை உங்களை கருவேப்பிலை மாதிரி உங்களை தூக்கி போடலாம், உங்களை ஒண்ணும் இல்லாத மாதிரி பேசலாம். அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் நீங்கள் அப்படியே உருகி அப்படியே செத்தா நல்லா இருக்கும், ஏன் உயிரோட வாழ்றன்ற அளவிற்கு அவங்க வார்த்தை உங்களை அவ்வளவு அம்பு மாதிரி உங்களை குத்தலாம். இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரை உங்களை அம்பு மாதிரி குத்தலாம். என்ன தைக்குது பாச அவருடைய வார்த்தை, என்ன உயிரோட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவ்வளவு பேசுறாங்க, அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இல்ல 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 இல்ல, வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் ஒரு நாள் கொடுப்பாரு, ஒரு நாளை ஆண்டவர் கட்டளையிடுவாரு. ஏன்னு தெரியுமா? அவங்க பேச மாட்டாங்க, ரொம்ப காலம் பேச மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உன்னுடைய மனதை காயப்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆண்டவர் பேச விட மாட்டார், ரொம்ப நாள் பேச விட மாட்டார். இன்றைக்கு உங்களுக்கு வேணா எப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டும் என்றாலும் இருக்கலாம், இதே நீடிக்கும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இப்படிதான் அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல 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 இல்ல, கர்த்தர் பெரியவர் அல்லவா? நான் நம்புறேன், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்த பகைஞர்களும் சிநேகிதர்களாய் மாறுவார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஆண்டவர் நம்மை காயப்படுத்தின எல்லா மனிதர்களையும் ஒரு நாள் அவர் கண்களுக்கு முன்பாய் உயர்த்தும் போது அவர்கள் வாயை மூடிக்கொள்வார்கள். அவங்க திரும்பி பேச மாட்டாங்க.